யாருக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள தான் பண்ணின முதலீட்டிலேருந்து பணம் திருப்பி தேவை, அதற்காக வந்து நம்ம கொண்டு போய் ஒரு ஈக்விட்டி திட்டங்களில் போட முடியாது. அதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு சேஃபான முதலீடு நம்ம கொடுக்கணும். அந்த சேஃபான முதலீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதற்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். தேர்டாக வந்து லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஃபோர்த்தாக வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வகையான திட்டங்களில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு திட்டங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ரிட்டர்ன் இருக்குது. உதாரணமாக வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து 2.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடுறதா இருந்தால், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவை. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் பணத்தை எடுக்கணும் பட்சத்தில் வந்து இதெல்லாம் வந்து சேஃபான விஷயங்கள். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் 6.6% வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அடுத்தது லிக்விட் ஃபண்டில் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7% அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கும். ஃபைனலாக வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 7.25% அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கும். இந்த லிக்விட் ஃபண்டுங்கிறது வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு நாள் அல்லது 90 டேஸ்க்குள்ளே என்னென்ன திட்டங்கள் இருக்கோ, ஒரு பேப்பர்ஸ் இருக்கோ, ட்ரெஷரி பேப்பர், இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க முதலீடு பண்ணுவாங்க. இது வந்து முழுக்க வந்து பங்கு சந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ உங்கள் முதலீடு வந்து சேஃபாக இருக்கும். அதற்கு அடுத்தது ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதாவது என்எஸ்சின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பிஎஸ்சின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சப்போஸ் என்எஸ்சியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிஎஸ்சியில் வந்து 1010 ரூபாய் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் குறைந்த விலைக்கு வாங்கி ஆர்பிட்ராஜ் பண்ணுவாங்க. அதாவது பிஎஸ்சியில் வந்து 1010க்கு வித்துருவாங்க. ஸோ இதுலேருந்து வர அந்த ஒரு சின்ன மார்ஜின் லாபத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு மினிமலாக வந்து 7 to 7.25 அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.